நாய் அந்த நாய் அப்படின்னு பேசுகிறாப்புல யாரா தளபதியை. தமிழ்நாட்டு வீடியோக்காரவங்க லட்சணத்தை பார்த்துக்கங்க. யாராச்சும் ஒரு அரசியல்வாதிகாரங்க ஆதரவு கொடுத்துருக்கீங்களா தளபதி விஜயண்ணனுக்கு? நீங்கள் கேட்குறீங்க எதுக்கு அஜித் அண்ணன் வந்து வெளிநாட்டில் போய் பேட்டி கொடுக்கணும், இத்தனை பேர் வீடியோக்காரங்க இருக்காங்களா, அவங்களுக்கு யாருக்காச்சும் பேட்டி கொடுத்துக்கலாம்ல தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு தான் இந்த பதில் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டு வீடியோக்காரவங்க லட்சணத்தை பார்த்துக்கங்க. எதுவும் உண்மையே பேச மாட்டேன், உண்மையே சொல்கிறதில்ல. ஏதோ ஒன்று நடச்சுன்னா அதில் ஒரு பிட்டை போட்டு உண்மையை அப்படியே சொல்லி பொய்யை சொல்லி விட்டுறது. அதனால தான் வெளிநாட்டில் போய் அங்கே உண்மையை போடுவாங்க. எங்கே வெளிநாட்டில் வீடியோக்காரங்க உண்மையை சொல்லுவாங்க. அதுக்குத்தே வெளிநாட்டில் போய் போனவர் அங்கே பேட்டி கொடுத்துருக்காரு. நீங்கள் அப்படி வச்சுக்கிருக்கீங்க. தமிழ்நாட்டுக்காரன் வீடியோ அப்படி இருக்குது. உண்மையை போடுங்கடானா உண்மையை போட மாட்டேன். அந்த சாட்டமுரியன் ஒருத்தவர் இருக்கார், அவர் யூடியூப்பை போய் பார்த்தேன். அவரையே ஒரு ரசிகராகவோ ஒரு தலைவராகவோ பார்க்குற இந்த நாய் அந்த நாய் அப்படின்னு பேசுகிறாப்புல யாரா தளபதியை. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? சாட்டமுருகனுக்கு நல்லாவா இருக்குது? ஒரு மனிதனுக்கு வந்து 41 பேர் போயிருக்காங்க. அவர் காலில் விழுந்து அழுதுருக்காரு தளபதி விஜய் அண்ணே அழுதுருக்காரு, ஆதரவு கொடுத்துருக்காரு. அங்கே நேராக போய் பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, முன்னாடி மாதிரி இல்லை தளபதி விஜய் அண்ணே, முன்னாடி மாதிரி இல்லை, உடம்புலாம் உள்ளே போயிடுச்சு, ரொம்ப ஒல்லியாக இருக்கார், அவர் மனசில் வேதனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, ஏன் வெளியே வந்து காட்டுங்க, என்னத்தனா போஸ்ட் காட்டணுமா, உண்மையை காட்டணுமா, எதுவுமே தெரிஞ்சுட்டு பேசணும்னே. சாட்டமுருகனே, யாராச்சும் ஒரு அரசியல்வாதிகாரங்க ஆதரவு கொடுத்துருக்கீங்களா தளபதி விஜயண்ணனுக்கு? எது கட்சிக்காராக பார்க்காதீங்க. ஒரு நடிகர்னு சொல்கிறீங்களா, அந்த நடிகருக்கு உடம்பு சரியில்லாமல் இப்படி இருக்குது அண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே வாங்க அப்படின்னு யாராச்சும் சொல்லியிருக்கீங்களா? வா தம்பி நீ வந்து பலபடியை நீ மேலே வா அப்படின்னு சொல்கிறீங்களா? அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தளபதி விஜய்க்கு ஆள் மெலிஞ்சு போயிட்டாரு, தம்பி கவலைப்படாதுன்னு யாராச்சும் சொல்லியிருக்கீங்களா? எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி. என்ன எப்படி என்னதே நடக்குதுன்னு தெரியல. தமிழ்நாடா இது நம்ம எந்த நாட்டில் இருக்கோம்னே தெரிய மாட்டுது. ஏன்னா வெள்ளைக்காரன் தோத்தாலும் கை கொடுத்துட்டு போவேன். வெள்ளைக்காரங்க 2 பேர் எதிர்கட்சியாகத்தே நின்றுப்பான், சேச்சிருவாங்க, அப்படியே வந்து நேரடியாக வந்து தோத்தவனே கை கொடுத்துட்டு போவாங்க. வெள்ளைக்காரங்க இதே நல்லவங்க. நீங்களாம் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நாய் பேயின்னு பேசுகிறாரு சாட்டமுரியன். எல்லாம் பேச்சுக்கு நல்லது இல்லைண்ணே. நீ யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கிறதா இருந்தால் நீ போடு, என்னமோ பண்ணு. ஆனால் அவரை பற்றி தான் யூடியூப்லேயே பேசியிருக்க. ஏன்னா அது அவரை பற்றி பேசினாத்தே உனக்கு வியூவர்ஸ் அதிகமாக போகுது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க மக்கள்கள். தலை அண்ணன் வந்து சொன்னது என்னன்னா, எல்லார் மேலேயுமே தப்பு இருக்குது, கவர்மெண்ட்லேருந்து எல்லார் மேலேயுமே தப்பு இருக்குது, மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது. அதனால் பார்த்துக்கங்க. ஒரு ரசிகராக பாருங்கள், கூட்டம் சேர்க்காதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு தலைவர் வந்து சொல்கிறாங்கன்னா அதை கேட்கணும். ஃபஸ்ட்டு பேசாதீங்கன்னா பேசக்கூடாது. ஒரு பொது இடத்துல விசில் அடிக்கக்கூடாதுன்னா விசில் அடிக்கக்கூடாது. பொது இடத்துல போய் கடவுளே அப்படின்னு சொல்லக்கூடாது, தளபதி கடவுளே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு அரசியல் மேடையில் போய் அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல வராரு நம்ம தலை, எங்கள் அண்ணன். ஆமாம், அதை பார்த்துக்கங்க. பார்த்துட்டு இனிமேல்னாலும் வாரவங்களுக்கு சொல்கிறது, ஒரு ரசிகராக நீங்கள் பார்த்தாலும் சரி, ஒரு கட்சிக்காராக பார்த்தாலும் சரி, அவங்க தலைவர்கள் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் மக்கள் கேட்டுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேயா. வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியில்.